வீல் சேர்ல வந்த செஃப் தாமு குக் வித் கோமாளி செட்டுல நடந்த சம்பவம் கண் கலங்கி அவரே சொன்ன விஷயம். விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய குக் வித் கோமாளி நிகழ்ச்சியில நடுவரா இருக்கக்கூடிய செஃப் தாமு தனக்கு ஏற்பட்ட உடல்நிலை பிரச்சனை பத்தி எமோஷனலா பேசியிருக்காரு. நான் இப்போ ஷூட்டிங்க்கு வீல் சேர்ல வந்துகிட்டு இருக்கேன், அதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு தாமு பேசினதை கேட்டு நிறைய பேர் அவர் மறுபடியும் பழைய நிலைமைக்கு வரணும் அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க. இப்போ விஜய் டிவில 6வது சீசன் ஆரம்பிக்கப்பட்டு வெற்றிகரமா ஒளிபரப்பாயிட்டு வருது. சில வாரங்களாவே செஃப் தாமு வீல் சேர்ல தான் ஷூட்டிங்க்கு வந்துகிட்டு இருக்காரு. அது பத்தி அவர் சமீபத்துல ஒரு பேட்டியில பேசியிருந்தாரு. அதோட குக் வித் கோமாளி நிகழ்ச்சி பத்தியும் பேசியிருக்காரு. அதுல அவர் பேசும்போது குக் வித் கோமாளி நிகழ்ச்சிய பொறுத்தவரைக்கும் கோமாளிகள் தான் இங்க எல்லாமே. கோமாளிகள் இல்லாட்டி இந்த நிகழ்ச்சிகளே இல்ல. அதுலயும் புகழ், சுனிதா, குரேஷி இவங்க எல்லாருமே இந்த நிகழ்ச்சிக்கு ரொம்பவே முக்கியம். நான் தினமும் அவங்கள பாராட்டுவேன். இந்த நிகழ்ச்சியுடைய ஃபைனலுக்கு பிரியா, லக்ஷ்மி நாராயணன், நந்தகுமார், ராஜு மாதிரியானவங்க வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி எனக்கு பத்மபூஷன் விருது சமீபத்துல தான் கிடைச்சது. அந்த விருது அப்படிங்கிறது எனக்கு 40 வருஷ கனவா இருந்துச்சு. அதுவும் சமையல் துறையில எனக்கு அந்த விருது கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷம். எனக்கு விருது கிடைச்சதுக்கு இந்திய அரசாங்கத்துக்கு நான் நன்றி சொல்லுவேன். ஆனா நான் விருது வாங்கிட்டு கீழ இறங்குறப்போ கால் பெரண்டு கீழ விழுந்துட்டேன். அப்போ இடுப்பு எலும்பு உடைஞ்சு போச்சு. அதனால தான் இப்போ ஷூட்டிங்க்கு வீல் சேர்ல நான் வந்துகிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு சில வாரத்துல சரியாயிடும்னு நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு செஃப் தாமு.